தமிழ் மக்களுடைய அடையாளம், தமிழர் தாயக நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அடையாளம் ஒவ்வொரு நாளும் பலவீனப்பட்டு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்தியாவுக்கு ஒரு கணிசமான செல்வாக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இருக்கின்றது. தமிழ் மீனவர்களுடைய பிரச்சனையை இவ்வளோ தூரத்துக்கு கவனிக்காமல் செலுத்துகிறாண்டது இந்தியா எங்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்கிற இல்லை. காலை பக்கம் தமிழ், மெட்ட பக்கம் தமிழ், நாங்கள் தமிழர்கள் தான் பாதிக்கப்படுகிறோம் எல்லா பக்கத்திலையும். அரசு சொல்லுகிறார்கள், எந்த விதத்திலையும் அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். நாட்டை பிரிக்காமல் தமிழ் தேசத்தை காப்பாற்ற முடியாவிட்டால் நாட்டை பிரிச்சாவது நாங்கள் தமிழ் தேசத்தை காப்பாற்றுவோம். நியூஸ் 8 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இலங்கை யாழ்ப்பாணம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவருமான திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள். அவர்களை உங்கள் சார்பில் வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழர்கள் சார்பாக. இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறீர்கள். அந்த கோரிக்கையில் பிரதானமான ஒன்று இலங்கையில் உருவாக்கப்பட இருக்கிற அந்த புதிய அரசமைப்பு சட்டம் தொடர்பான ஒன்று. இந்த புதிய அரசமைப்பு சட்டத்தினுடைய கூறுகள் என்னவாக இருக்கு? இன்றைக்கு ஆட்சியிலே அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டமிட்ட ஒரு தவறான ஒரு செய்தியை உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தல் 24 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே சரித்திரத்தில் முதல் தடவையாக வடகிழக்கு மாநிலங்களை சார்ந்த தமிழ் மக்கள் சரித்திரத்தில் முதல் தடவையாக ஒரு சிங்கள கட்சிக்கு தங்களுடைய வாக்குகளை வழங்கின காரணத்தினாலே தமிழ் தேசிய நிலப்பாட்டை விட்டு அவர்கள் விலகிவிட்டார்கள். ஆகவே தங்களுக்கு தமிழ் மக்கள் ஆணையை வழங்கியிருக்கிற இடத்திலே தாங்கள் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு நிறைவேற்றப் போவதாகவும் அந்த அரசியலமைப்பு என்னன்றதை அவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே எழுத்து மூலமாகவே அறிவிச்சிருக்கிறார்கள். அதாவது 2015 19 ஆண்டு காலப்பகுதிக்குள்ளே தயாரிக்கப்பட்ட ஏக்கிய ராஜ்யம் என்று சொல்லப்படுகின்ற ஒற்றையாட்சி அரசியலமைப்பு. உங்களுக்கு தெரியும், இந்த ஒற்றையாட்சி முறைமை தமிழ் மக்களுடைய அழிவுக்கான அடிப்படை காரணம். இந்த ஒற்றையாட்சி முறைமை 48ஆம் ஆண்டிலிருந்து 87ஆம் ஆண்டு வரைக்கும் மோசமாக வடகிழக்கு தமிழ் பிரதேசமாக இருந்ததை மாற்றி அமைச்சு சிங்களமயமாக்குறதுக்குரிய வீரத்தங்கள் அனைத்தும் அந்த ஒற்றையாட்சி முறைக்குள்ளே சிங்கள பௌத்தர்களுக்கு கையிலே மட்டும் ஆட்சி அதிகாரம் இருக்கிற தன்மையை வைத்துக்கொண்டு நடத்தினார்கள். இந்த இடத்துல தான் இந்தியா 87ஆம் ஆண்டு தலையிட்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார். இந்திய இலங்கை ஒப்பந்தம் தமிழர்களுடைய தாயக நிலப்பரப்பை அங்கீகரித்து தமிழர்களுக்கு ஒரு சுயாட்சி வடிவத்தை வழங்குவோம் என்ற நோக்கத்தோடு தான் அது ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் நடைமுறையிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம், அண்டையான அரசாங்கம் அந்த ஒப்பந்தத்தை இந்தியாவுடன் கைச்சாத்திட்டாலும் அதை நடைமுறைப்படுத்துகின்ற சட்ட ஒழுங்குகளை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குள்ளே கொண்டு முடக்கினார். அதால் 38 வருஷமாக இந்திய இலங்கை ஒப்பந்தம் அமுல்படுத்தப்பட்டு 38 வருஷமாக தமிழர்களுக்கு சுயாட்சி அதில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எதுவும் அனுபவிக்க முடியாத நிலைமை இருந்தது. அப்போ இந்த நிலைமையை மாற்றி அமைக்கிறதாக இருந்தால் ஒற்றையாட்சி முறைமை முற்றுமுழுதாக நீக்கப்பட்டே ஆகணும். அப்போ இன்றைக்கு அது 13ஆம் திருத்தம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்ட தீர்வுக்கான யோசனைகளை நாங்கள் அனுபவிக்கிறதா இருந்தாலும் ஒரு சமஷ்டியத்தில் கூட்டாட்சி முறைமையை ஏற்படுத்தணும், அல்லது ஒரு புதிய அரசியலமைப்பு முற்றுமுழுதாக கொண்டு வரப்போவதாக இருந்தாலும் அது நிச்சயமாக ஒரு ஒற்றையாட்சியாக இருக்கக்கூடாது. இப்போ கூட்டாட்சி முறையில் தமிழர்களுக்கான உரிமையை மீட்டுவிட முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 38 ஆண்டு காலமாக மீட்க முடியாத ஒரு உரிமையை கூட்டாட்சி முறைமையில் தமிழர்களுக்கான உரிமை கிடைத்துவிடும் அப்படின்னு எந்த இடத்துல நீங்கள் நம்புறீங்க? கூட்டாட்சி முறைமை உருவாக்கப்பட்டால் தமிழர்களுக்கு சுயாட்சி வடிவத்தை நாங்கள் உறுதிப்படுத்தலாம். ஒற்றையாட்சியில் அதுக்கு இடமே கிடையாது. இலங்கையினுடைய உச்சநீதிமன்றம் அதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்ற ஒற்றையாட்சி முறைமைக்குள்ளே இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு கீழே உருவாக்கப்பட்ட 13ஆம் திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறபடியால்
ஆட்சி அதிகாரங்கள் எதுவுமே பகிரப்பட முடியாது, அது மத்தியின் கையிலே மட்டும்தான் இருக்கும் என்றதை அவர்கள் ஒரு தீர்ப்பாகவே வந்து கிட்டத்தட்ட 32 தடவைக்கு மேலாக அவர்கள் அதை வலியுறுத்தியிருக்கிறார். ஆகவே அதில் இருந்து விலகிய ஒரு கூட்டாட்சி முறைமை ஊடாக மட்டும்தான் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு சுயாட்சியை வந்து நாங்கள் அனுபவிக்கலாம், நாட்டை பிரிக்காமல் சுயாட்சியை அனுபவிக்கலாம். ஆனால் இந்த நிலைமை தொடர்வதாக இருந்தால் 78ஆம் ஆண்டு 77ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் வழங்கின தனி நாட்டுக்கு உரிய ஆணை திரும்பவும் வந்து வலுப்பெறும். ஏனென்றால் தமிழ் மக்கள் இப்படி அழிஞ்சு கொண்டு போகலாம். 2009 ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 17 வருஷம் கழிஞ்சிருக்கின்றது. அந்த 17 வருஷத்தில் தமிழ் மக்களுடைய அடையாளம், தமிழர் தாயக நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அடையாளம் ஒவ்வொரு நாளும் பலவீனப்பட்டு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கோயில்கள் இடிக்கப்பட்டு பௌத்த விகாரைகள் கட்டப்படுகின்றன, குடியேற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அப்போ எல்லா கோணத்திலையும் வந்து நாங்கள் எங்களுடைய இருப்பை இழந்து கொண்டு தான் போகிறோம். ஆகவே இந்த இடத்துல தொடர்ந்தும் நாங்கள் இதை அனுமதித்தால், அதுவும் ஒரு அரசாங்கம் பொய்யை சொல்லி தங்களுக்கு தமிழ் மக்கள் இதை செய்வதற்கு, இந்த மோசமான செயலை செய்வதற்கு ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை சொல்லி கொண்டிருக்கிற ஒரு நிலையில் உண்மையிலே வந்து அவர்களுக்கு வடகிழக்கில் வந்து 20% குறைவான வாக்குகள் மட்டும்தான் கிடைச்சிருக்கின்றது. துரதிர்ஷ்டவசமாக தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுக்கிடையிலே வந்து பிரிஞ்சு போய் சிதறி போய் இருந்த காரணத்தினாலே அந்த தேர்தல் முறைமை வந்து அவர்களுக்கு கூடுதலான ஆகவே அது ஒரு முற்றிலும் தவறான ஒரு படம். ஆனால் அந்த படத்தை வைத்து கொண்டு வந்து அவர்கள் தெற்கிலே கிடைச்ச 3-2 பெரும்பான்மை வச்சு கொண்டு இந்த அரசியலமைப்பை கொண்டு வந்து அவர்கள் திணிக்க பார்க்கிறார்கள். ஆக இந்த நிலையிலே இலங்கை பொருளாதார ரீதியாகவும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிற இடத்துல முழுமையாக இந்தியாவில் வந்து தங்கியிருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்காக வந்து தங்கியிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாகி இருக்க இந்தியாவுக்கு ஒரு கணிசமான செல்வாக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது தமிழ்நாட்டு தலைவர்கள் அனைத்து தரப்புகள் வந்து ஒன்றிணைஞ்சு மத்திய அரசுக்கு வந்து அந்த அழுத்தங்களை கொடுக்கணும் என்றதுதான் எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு. கடந்த கால இலங்கை அரசுகளை விட அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான அரசு தமிழர்களுக்கான ஒரு அரசாகவும் இருக்கிறது. அது ஒரு இடதுசாரி அரசாங்கம் போன்று செயல்படுகிறதா, அல்லது அவங்க கடந்த கால அரசுகளைப் போலத்தான் இருக்கிறார்களா? அது என்ன உண்மை நிலை என்ன? ஏன்னா உங்களை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய உண்மை நிலை தெரியும். எந்த இடதுசாரி அரசாங்கம் வந்து IMF உடைய ஏற்பாடுகளை வந்து மனம்பூர்வமாக விரும்பி ஏற்றுக்கொள்றதுன்றது எனக்கு கண்டால் தெரியாது. இதுதான் நான் நினைக்கிறேன் சரித்திரத்தில் முதல் தடவையாக ஒரு இடதுசாரி என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் அப்படி செயல்படுகின்றது. இன்றைக்கு இலங்கையிலே வந்து பொருளாதார விடயங்களிலே அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் வந்து முழுக்க தனியார் நிறுவனங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற வகையில் தான் போகுது. அப்போ இந்த வகையில் வந்து அது இடதுசாரி என்ற வந்து என்ன கண்டால் தெரியாது. அது முற்றிலும் தவறு. உண்மையிலே வந்து அவர்கள் அந்த பேருக்கு வந்து வச்சிருக்கிறார்கள். ஆனால் நடைமுறையில் வந்து அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் கல்ச்சரலியாக எடுத்துக்கொண்டால் வந்து அவர்களுடைய செயற்பாடுகள் வந்து மிக தீவிரமாக வந்து வலதுசாரி. அவர்களுடைய இப்போதைக்கு பொருளாதார நிலைமையும் கூட ஒரு முழுமையாக சென்டர் ரைட் இல்லாட்டி ஃபார் ரைட்டாகத்தான் நாங்கள் பார்க்கலாம். ஒரு நியோலிபரல் நிகழ்ச்சிகளில் வந்து அவர்கள் முழுமையாக உள்வாங்கி, ஆனால் பேருக்கு வந்து தங்களோட பழைய ஒரு சில கோஷங்களை வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்களே தவிர அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு இல்லை. தமிழரை பொறுத்தவரையில் இப்போ ஒரு உதாரணம், தமிழக மீனவர்களுக்கும் ஈழத்தமிழ் மீனவர்களுக்கும் இடையிலே பாரிய பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கின்றன. அந்த நிலைமைகள் நீடிக்கிறது. இந்த அரசாங்கம் பயன்படுத்தி போன கிழமை வந்து இலங்கையில் ஒரு பாரிய போராட்டம் ஒன்று மீனவர்களால் முன்னெடுக்கப்பட்டது. அந்த போராட்டத்தில் அரசாங்கத்துடைய தரப்புகள் வந்து ஆட்சியில் இருக்கிறபடினால் வந்து அங்கே போய் அவர்களுடைய ஆதிக்கம் கூடுதலாக செலுத்தக்கூடியதாக இருந்து அவர்கள் ஊடகங்களுக்கு கொடுத்த கருத்து வந்து இன்றைக்கு வைரலாக வந்து போய்கொண்டிருக்கு. அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகம் அகற்றப்பட வேண்டும் என்றும், அதுக்கு பதிலாக சீனாவுடைய தூதரகமும் அமெரிக்காவுடைய தூதரகங்களும் கொண்டு வரணும். என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து இங்கே வந்து தமிழ் மீனவர்களுடைய பிரச்சனையை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து கவனிக்காமல் செலுத்துகிறான்றது இந்தியா எங்களுக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்கிற இல்லை என்ற ஒரு கருத்தை வந்து அவர்கள் உத்தியோகபூர்வமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள்.
அப்போ இதுக்கு பின்னால் வந்து இன்னொரு சக்தி வந்து பின்னால் இருக்கிறன்றதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ இந்த மோதலை எந்தளவு சூறது தமிழருக்கு எதிராக இங்காலே பக்கம் தமிழ் மெட்ட பக்கம் தமிழ் நாங்கள் தமிழர்கள் தான் பாதிக்கப்படுகிறோம் எல்லா பக்கத்திலையும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முழுமையாக வந்து லாபம் எடுக்கிற தன்மை அரசாங்கத்திடம் தான் இருக்குது. அதுவும் வெளிசக்திகளுடைய வேறு வேறு நிகழ்ச்சிகளுக்காக வந்து துணை போகின்ற வகையில் தான் இருக்குது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இப்போ தமிழர்களுக்கான மீள்குடியேற்றமோ அவர்களுடைய காணிகளை திரும்ப ஒப்படைக்கக்கூடிய நிகழ்வுகளோ தொடர்ந்து நடக்குது. அங்கே தமிழர்கள் தங்கள் வாழ்வியலை மீண்டும் மீட்டெடுக்கக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டார்கள் அப்படின்னு அரசு சொல்வது உண்மையா இல்லையா? அரசு சொல்லுகிறார்கள், எந்த விதத்திலையும் வந்து அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் இல்லை. இப்போ அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம், அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே வந்து இராணுவத்துடைய கையிலே சட்ட விரோதமாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கக்கூடிய காணிகளை வந்து இராணுவம் விடுவிக்கும் என்ற நிலைப்பாட்டை தேர்தல் காலத்தில் வந்து வெளியிட்டார்கள். அதுக்கு பிற்பாடு ஒரு உதாரணம், தையட்டி என்ற ஒரு பிரதேசம் இருக்குது. அந்த பிரதேசத்தில் 6 ஏக்கர் காணி தனியாருடைய சொந்த உறுதி காணி. இராணுவம் வந்து ஒரு விகாரை ஒன்றை கட்டுவதற்கு வந்து சட்ட விரோதமாக வந்து கைப்பற்றுகிறார். அது கைப்பற்றி அடிக்கல் நாட்டின பொழுது அதில் நாங்கள் முக்கியமாக வந்து தலையிட்டு யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே வந்து நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கே இருக்கக்கூடிய அரசு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட தமிழ் உறுப்பினர்கள் உட்பட ஏகமேனதாக அது உடனடியாக நிப்பாட்டப்படணும். அதாவது சட்டவிரோதம், அங்கே எந்த விதத்திலையும் வந்து விகாரைக்கும் அந்த இடத்துக்கும் அந்த நிலத்துக்கும் இடையிலே தொடர்பு இல்லை, ஆகவே அதை நிப்பாட்டப்படணும், தவறுதலாக வந்து நடக்குது என்று ஏகமனதாக தீர்மானம் எடுத்தும் இதுக்கு முதல் இருந்த ஆட்சியாளர்கள் வந்து எதுவும் செய்ய இல்லை. அதை நாங்கள் எதிர்பார்க்கலாம். என்றால் அவர்கள் தான் இனவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் இனவாதிகள் இல்லை என்று தான் என்ன சொல்கிறோம். ஆனால் இவர்கள் நேற்று அந்த சட்டவிரோதமாக அந்த விகாரையை கட்டின விகாராதிபதிக்கு இன்றைக்கு வந்து வடகிழக்கில் மிக உச்ச அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். அவங்களை சொல்கிறோம். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த கோஷங்களை விட்டு ஆழமாக பார்க்கின்ற பொழுது வெளிப்படையாக இனவாதத்தை பேசாமல் தாங்கள் இலங்கையர்கள் என்று சொல்லிக்கொண்டு முழுக்க இலங்கையர்களிலே வந்து 75% சனத்தொகை கொண்ட சிங்கள பௌத்தர்களுடைய நிகழ்ச்சிகள் மட்டும்தான் அங்கே கடைபிடிக்கப்படுகின்றது. அதில் தமிழ் மக்கள் வந்து மிக மோசமாக பாதிக்கப்படுகிறது. தமிழ் தனி ஈழ கோரிக்கை இன்னும் தொடர்ந்து உயிர்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த புதிய அரசமைப்பு சட்டத்தில் ஒரு கூட்டாட்சி முறை அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படும் போது தனியீழ கோரிக்கை நீர்த்து போயிடாதா? தனியீழ கோரிக்கை 77ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டது. 77ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற்ற பொழுது வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் வந்து அது ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக கருதி அதுக்கு தமிழர் விடுதலை கூட்டணி அமைப்புக்கு வந்து மக்கள் வாக்களித்தால் தமிழீழத்துக்கான ஆணையாக தாங்கள் கருதுவோம் என்று சொல்லி அந்த மக்கள் ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையோட வந்து அந்த ஆதரவை வழங்கினார்கள். அந்த ஆணை இன்றைக்கும் பொருந்தும். ஏனென்றால் அந்த ஆணையை கைவிடுவதற்கு இதுவரைக்கும் எதுவுமே நடக்கவில்லை. அந்த தமிழீழம் அன்றைக்கு கோரின நிலையிலேயும் இன்றைக்கு ஒரு இன அழிப்புக்கே உள்ளாக்கப்பட்டிருக்கிற ஒரு இனமாக தமிழர் இருக்க அந்த தமிழீழ கோட்பாடு உடைய வலு இன்னும் பலமாக இருக்குமே தவிர குறையப்போகிறது இல்லை. ஆனால் அது ஒரு புறம் இருக்க இன்றைக்கு தமிழீழ கோட்பாடு நடைமுறைப்படுத்தாமல் இருக்கின்ற ஒரு நிலையில் ஒற்றையாட்சி முறை இன்றைக்கு தமிழர் தாயகத்தில் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற இடத்துல நாங்கள் எங்களுடைய இருப்பை ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டு போகிறோம். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதாக இருந்தால் நாங்கள் இந்த ஒற்றையாட்சி முறைமையை வந்து உடனடியாக வந்து தடுத்து நிப்பாட்டுவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டே ஆகணும். எல்லாத்துக்கும் மேலாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சவால், ஒரு அரசாங்கம் தங்களுக்குத்தான் மக்கள் ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறதாக சொல்லிக்கொண்டு ஒரு புதிய அரசியலமைப்பு ஒன்று நிறைவேற்றத்துக்கான செயல்பாடுகளை முன்னெடுக்கிற பொழுது நாங்கள் தமிழீழத்தை பற்றி வந்து கதைச்சு கொண்டு வந்து நாங்கள் இருந்து இதை தடுக்காமல் இருக்க முடியாது. இப்போ அந்த வகையில் தான் நாங்கள் ஒரு கூட்டாட்சிக்குரிய ஒரு அழுத்தம் கொண்டு வந்தே ஆகும். ஆனால் அந்த நாங்கள் சும்மா பேருக்கு சொல்லணும், கூட்டாட்சிக்கு வந்து இந்த அரசாங்கம் இணங்கினதுக்காக வந்து தமிழீழத்தை வந்து நாங்கள் கைவிட்டோம்னு நாங்கள் சொல்லிடலாம். எங்களுக்கு அந்த உரிமை இல்லை. எங்களை பொறுத்தவரையில் வந்து மக்கள் 77 வந்து வழங்கின ஆணை மக்கள் தான் அதை
மாற்றி அமைக்கிறதா இல்லையான்றது முடிவெடுக்கணும். ஆகவே நாங்கள் கூட்டாட்சி முறைமை ஏற்படுத்தினாலும் அது மக்கள்கிட்ட வந்து ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு ஊடாகத்தான். தமிழீழ கோரிக்கைங்கிறது அது உயிர்ப்போடு அப்படியே தான் இருக்கும். ஆனால் இப்போ கூட்டாட்சி முறையை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் தமிழீழத்தை தனி ஈழத்தை அடைய முடியும் அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். கூட்டாட்சி முறை எவ்விதத்திலேயும் தமிழீழ கோட்பாட்டுக்கு முரணான ஒரு விடயம் அல்ல. ஓகே. கூட்டாட்சி முறை உண்மையிலே தந்தை செல்வநாயகம் அவர்கள் வந்து தமிழ் தேசத்தை ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றுவதற்கு, நாட்டை பிரிக்காமல் காப்பாற்றுவதற்கு கூட்டாட்சியை கேட்டார். தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு கூட்டாட்சி முறைமையை கேட்டார். அது மறுதளிக்கப்படுகின்ற இடத்துல தான் அப்படி என்றால் எப்படி என்றாலும் தமிழ் தேசத்தை காப்பாற்றுவோம். நாட்டை பிரிக்காமல் தமிழ் தேசத்தை காப்பாற்ற முடியாவிட்டால் நாட்டை பிரிச்சாவது வந்து நாங்கள் தமிழ் தேசத்தை காப்பாற்றணும் என்ற அடிப்படையில் தான் அந்த கோட்பாடு முன்னெடுக்கப்பட்டது. ஆகவே கூட்டாட்சியும் தமிழீழ கோட்பாடும் முரணானது அல்ல, அது ஒத்துப்போகக்கூடியது. சரியான ஒற்றையாட்சியும் தமிழீழ கோட்பாடும் வந்து முற்றிலும் மாறானது, முற்றிலும் மாறும். இப்போ பொருளாதார மீட்சிக்கும் அல்லது ராஜாங்க ரீதியிலான உறவுகளுக்கும் இந்தியா ஒரு அண்டை நாடாக, இந்தியா ஒரு நட்பு பாராட்டக்கூடிய இடத்துல இருக்கு. இந்த விவகாரத்தில் புதிய அரசமைப்பு சட்டத்தில் கூட்டாட்சி முறைமையில் இந்தியா எந்த அளவுக்கு இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும், அது எந்த அளவுக்கு பயன்படும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்தியா இன்றைக்கும் இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் கொண்டு வரப்பட்ட இலங்கையினுடைய அரசியலமைப்புடைய 13வது திருத்தத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது. அதனுடைய நோக்கம் அந்த 13ஆம் திருத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் தமிழ் மக்களுக்கு அனுபவிக்கக்கூடிய வகையிலே ஒரு நிலைமையை உருவாக்கணும் என்றுதான் அவர்களுடைய. என்றால் இன்றைக்கு அந்த தமிழ் மக்கள் அந்த அதிகாரங்களை அனுபவிக்காமல் இருக்கிறார். அது ஏன் 38 வருஷமாக அதை அமுல்படுத்த சொல்லியும் வந்து அது நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அது ஒற்றையாட்சி முறைமைக்குள்ளே கொண்டு வரப்பட்டபடினார். அது ஒரு அடிப்படையில் ஒரு சமஷ்டி கூட்டாட்சி முறைமைக்குள்ளே கொண்டு வந்தப்பட்டிருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் வந்திருக்காது. ஆகவே இந்தியா அதை விளங்கிக் கொள்ளும். இந்த ஒற்றையாட்சி இருக்கிற வரைக்கும் இந்தியா இலங்கை ஒப்பந்தம் வெறுமனே வந்து பேச்சுக்கு மட்டும்தான் இருக்க போகிறதே தவிர தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வாக வந்து அது நடைமுறையிலே இருக்க போகிறது இல்லை. அதை நடைமுறைப்படுத்துகிறதாக இருந்தால் ஒரு கூட்டாட்சி முறைமையாக இலங்கையினுடைய அடிப்படை அரசியல் அமைப்பை மாற்றி அமைக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் தமிழகம் வந்து வலியுறுத்துவோம் என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இது கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி 38 ஆண்டு காலம் அப்படின்னா சர்க்காரியா கமிஷன் தரப்பில் ஆஜரானவர் உங்களுடைய தந்தையார் திரு ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள். இன்றைக்கு அவருடைய அடுத்த தலைமுறை வந்து இந்த கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து கொண்டிருக்கிறது. அதற்கான சாத்தியக்கூறுகளாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க இலங்கையில்? இன்றைக்கு இந்தியாவுடைய நிலைமை அன்றைக்கு இருந்த இந்தியா இல்லை. இந்தியா மிகவும் பலமான ஒரு நிலைமையாக இருக்கின்றது. 3வது பலம் கொண்ட பொருளாதாரம், இராணுவ பலத்தோடு பார்க்கிறதாக இருந்தால் வந்து முதல் 5 இடத்துக்குள்ளே வந்து இன்றைக்கு இந்தியா போட்டியிடுகின்றது. காலப்போக்கில் வந்து இந்தியா பொருளாதாரத்தில் வந்து 2ஆம் இடத்தை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. இன்றைக்கு இந்தியாவுடைய ராஜதந்திர ரீதியான செயல்பாடுகளை எடுத்து பார்த்தாலும் வந்து 20-30 வருஷத்தில் இருந்த இந்தியாவில் ஒரு பலமான ஒரு நிலையிலே அவர்கள் பேசக்கூடியதாக இருக்குது. ஒரு கணிசமான தனித்துவத்தையும் பேணக்கூடியதாக இருக்குது. அது எல்லாத்துக்கும் அப்பால் இலங்கை முற்றுமுழுதாக வந்து இந்தியாவோட தங்கியிருக்க வேண்டியிருக்கு. இலங்கை உடைய பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கிறது என்றால் விசேஷமாக தென்னிந்தியாவுடைய பொருளாதாரத்தோடு வந்து இணையாமல் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மீட்க முடியாது, அது உறுதி. அப்படி என்றால் எந்த அளவு தூரத்துக்கு பேரம் பேசக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ இதுக்கு முதல் வந்து இந்தியாவுக்கு சவால் விடுக்கின்ற வகையில் வந்து 30-40 வருஷத்துக்கு முதல் அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து அந்த காலகட்டம் வேறு. ஆனால் செயல்பட்ட இடத்துக்கு இந்தியா அந்த இடத்துல இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து கணிசமான ஒரு செல்வாக்கை செலுத்தலாம். இந்தியா இந்த கடந்த காலங்களில் வந்து ஸ்ரீலங்கா அரசுக்கு எந்த விதத்திலையும் அச்சுறுத்துகிற வகையில் வந்து செயல்படவில்லை. ஆனால் தொடர்ந்தும் தமிழகம் தங்களுடைய சொந்த மக்கள் குழம்பிக் கொண்டு இருக்கிறதை தாங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். தமிழகம் ஈழத்தமிழர்களுக்காக குழம்புறது இந்தியாவுடைய உள்வீட்டு பிரச்சனையாக கருதி இந்தியா அழுத்தம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்
இருக்கின்றது தான் எங்களுடைய கணிப்பு. பொருளாதார சரிவுக்கு, பொருளாதார நெருக்கடிக்கு பிறகாக நீங்க குறிப்பிட்டது போல அமெரிக்காவோ சீனாவோ ஆதிக்கம் செலுத்துவதற்கான முயற்சிகளை நிறைய எடுத்தாங்க, இப்பயும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்தியாவினுடைய அந்த கை அங்கு ஓங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல அவங்க 2 பேரினுடைய ஆதிக்கம் அங்க அதிகமா இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, சீனாவுடைய ஆதிக்கம் நிச்சயமாக வந்து இந்திய விரோத சக்திகள் இந்தியாவை இல்லாட்டி இந்தியாவுடைய ஆதிக்கத்தை ஏதோ ஒரு வகையில் மட்டுப்படுத்துவதற்கு வந்து சீனாவுக்கு பின்னாலே வந்து போகின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையிலே அமெரிக்காவும் இந்தியாவும் வந்து ஒரு நெருங்கின ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே போய்விட்டார்கள். ஆகவே அமெரிக்காவை வைத்து கொண்டு வந்து இந்தியாவை கட்டுப்படுத்தலாம், இலங்கையில் கூட ஏதோ ஒரு வகையில் வந்து இந்தியாவை கட்டுப்படுத்தலாம் என்ற காலம் நான் நினைக்கிறேன் கழிஞ்சு விட்டது. ஆகவே சைனாவை மட்டும்தான் வச்சு அப்படி செய்கிறதாக இருந்தால் செய்யலாம். ஆனால் ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு பேட்ரியட், ஸ்ரீலங்காவுடைய ஒரு பேட்ரியட் சீனா கொடுத்த கடனை வைத்து கொண்டு தான் இலங்கை இவ்வளத்துக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு கஷ்டமான ஒரு நிலைக்கு போனன்றதை வந்து விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு கூட உண்மையிலே கணிசமான நிபந்தனையை குறைத்து எந்தளவுக்கு விட்டு கொடுப்பலை செய்து வந்து உதவி செய்யலாம் என்று பார்த்த நாடு இந்தியா மட்டும்தான். அது சிங்கள மக்களுக்கு நன்றாக தெரியும். அதை மீறியும் ஏதோ ஒரு எதிர்ப்பொண்டை தேடப் போகிறார்கள் என்றால் அவர்களை நாங்கள் திருத்த முடியாது. ஆனால் மிகப்பெரிய பெரும்பான்மை சிங்கள மக்கள் இந்தியாவோட நல்லெண்ணங்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அதே சமயம் வந்து இந்தியாவுக்கும் வந்து எங்களை கைவிட்டு வந்து முடிவுகள் எடுக்கக்கூடாதுன்றது தான் எங்களுடைய கருத்து. இதுக்கு முதல் பொருளாதார ரீதியாக ஒரு கருவியாக பயன்படுத்த முடியாத ஒரு தன்மை இருந்த இடத்துல வந்து நாங்கள் எப்படி உங்களோட பிரச்சனை வந்து அணுகப் போகிறோம் என்று யோசிச்சிருக்கலாம். ஆனால் அந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு பிறகு இந்தியாவுக்கு கணிசமான ஒரு செல்வாக்கு இருக்கின்றதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இவ்வளவு தாண்டியும் மீனவர்கள் பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கிடைக்காத ஒரு சூழல் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சம்பவமும் கூட குறிப்பிட்டு சொன்னீங்க. ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை வந்து தூதரகமே வேண்டாங்கிற எல்லைக்கு போகக்கூடிய அளவுக்கு அரசு இருக்குது அப்படின்னா மீனவர் பிரச்சனைக்கான தீர்வு என்ன? இதில் குறிப்பாக தமிழக மீனவர்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்களுக்கு என்ன தீர்வுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? நாங்கள் ஒரு புரிந்துணர்வுக்கு வந்தே ஆகணும். ஏனென்றால் இப்போ ஈழத்தமிழர்களுடைய பக்கத்தை சொல்லுவதாக இருந்தால் போர் நடைபெற்ற ஒரு ஆயுத போராட்டம் நடைபெற்ற காலப்பகுதியில் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு முழுமையான தடை இருந்தது. அப்போ ஈழத்தமிழர்களுடைய மீனவர்கள் வந்து தொழில் சட்டவிரோதமாக தான் செய்தார்கள். அதுவும் விசேஷமாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டு கரையோரங்களில் மட்டும்தான் அவர்கள் தொழில் செய்யக்கூடியதாக இருந்தது. அப்போ 38 வருஷமாக அந்த போராட்டம் நடைபெற்ற 38 வருஷத்தில் ஈழத்தமிழர்களுடைய மீனவர்கள் வந்து ஒரு மிகவும் பின்தங்கின ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய கெப்பாசிட்டியை எடுத்து பார்த்தால் வந்து 30 வருஷம் பின்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியாக தான் இருக்கிறார்கள். போர் முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ தான் தலை தூக்கிறதுக்குன்னு வலிக்கிறார்கள். அந்த நிலைமை வருகின்ற பொழுது எங்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு போரால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக கருதாமல் 2009ஆம் ஆண்டு எங்களுடைய மீனவர்களை தெற்கில் இருக்கக்கூடிய மீனவர்களோட போட்டி போடுறதுக்கு எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லாமல் வந்து விட்டார்கள். நாங்கள் நின்று பிடிக்க முடியவில்லை. அந்த வகையில் வந்து வடகிழக்கிலே தமிழர் பிரதேசத்திலே நடைபெற்ற உடானுக்கு மீன்பிடி துறைமுகங்கள் அபிவிருத்தி செய்யப்பட்டால் அதனுடைய முழு லாபமும் தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள மீனவர்களுக்கு தான் போகும். ஏன்னா எங்களால் வந்து அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து பாவிக்கிறதுக்கு கெப்பாசிட்டியே இல்லை. அப்போ எந்த விதத்திலையும் அரசு எங்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருந்தது கிடையாது. நாங்களும் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட கோணத்தில் தான் எங்களோட மீனவர்கள் தொழில் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இன்றைக்கு தமிழகத்தோடையும் வந்து எங்களுக்கு பிரச்சனை வருது. ஆகவே இது தொடர்றதால இறுதியில் வந்து அரசாங்கத்துக்கு தான் லாபம், சிங்கள அரசாங்கத்துக்கு தான் லாபம். அவர்கள் தான் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதை மூத விடுறார்கள். எத்தனை ஒப்பந்தங்களை செய்த, எத்தனை சட்டங்களை கொண்டு வந்து, அப்படி இருக்கவும் அவர்கள் இந்த மோதல்களை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் இடையில் பகைமையை ஏற்படுத்துகிற ஒரு நிலைமையை அவர்கள் விரும்புகிறார்கள்ன்றதான் அர்த்தம். ஆகவே நாங்கள் எங்களுக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வுக்கு வராமல் இந்த பிரச்சனையை நாங்களாகவே தீர்க்காட்டி இறுதியில் வந்து நாங்களும் எங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய உறவை வந்து பாதிப்பு அடைகிறதுக்கு நாங்கள் விட போகிறோம். இறுதியில் வந்து
எங்களை அழிக்கிறதுக்குரிய ஒரு தரப்புக்கு வந்து அது ஒரு லாபமாக போய்விடும். இதில் இந்திய அரசினுடைய முன்னெடுப்பா என்ன இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க மீனவர்கள் விவகாரத்தில்? இதுக்கு முதலும் வந்து நான் நினைக்கிறேன் மத்திய அரசு ஒரு சில முயற்சிகளை எடுத்து, ஆனால் அது முழுமை அடையவில்லை. அதைத்தான் நாங்கள் முதலமைச்சரை சந்தித்த பொழுது வந்து நாங்கள் வலியுறுத்தினோம். வந்து அவர் இதில் அக்கறை எடுக்கணும். ஏன்னா அவருடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து பாதிக்கப்படுறபடியால் அவராகவே வந்து அந்த முயற்சி எடுக்கணும் வேண்டும். அதில் மத்திய அரசு நிச்சயமாக வந்து இருக்கணும் என்று அவர்கள் தான் அதை முழுமையாக கையாளணும். ஆனால் எங்களோட பக்கத்தில் இருந்தும் வந்து நாங்கள் எங்களுடைய மீனவர்களையும் அதில் ஒத்துழைக்கிறதுக்குரிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்குரிய ஒரு முழுமையான ஒரு முயற்சி ஒன்றை நாங்கள் செய்யணும். அது தாமதம் இல்லாமல் அந்த செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படணும்னு கேட்டுக்கொண்டோம். இலங்கைக்கும் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கிறது. குறிப்பாக உங்களை போன்றவர்களுக்கு தமிழ்நாடு அரசியலும் ஒரு முக்கியமான ஒன்று. அந்த அடிப்படையில் இன்னும் சில மாதங்களில் தமிழ்நாடு தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இந்த அரசியல் களத்தை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலோட வந்து நாங்கள் நுழைய விரும்பவில்லை. ஆனால் இந்த தேர்தல் நடைபெற இருக்கின்ற ஒரு சூழலில் ஈழத்தமிழர்களோட பிரச்சனை வந்து ஒரு பேச்சு பொருளாக வரணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏனென்றால் 70 மில்லியன் தமிழ் மக்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். ஈழத்தில் வந்து நாங்கள் ஒரு எண்ணிக்கையில் மிக சிறிய ஒரு இனம். இன்றைக்கு இந்த 2009க்கு பிறகு ஏற்பட்ட இடைவெளியால் இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் வந்து அனாதைகளாக இருக்கிறார்கள். இந்த 70 மில்லியன் தமிழர்களும் அவர்களுடைய தலைவர்களும் கட்சிகளும் ஒன்றாக எங்களுக்காக குரல் கொடுக்க வழிக்கிட்டால் எங்களை பொறுத்தவரையில் வந்து அது எங்களோட மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை ஏற்படுத்தும். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு தேர்தல் நடைபெற இருக்கின்ற ஒரு நிலையிலே நாங்கள் அங்கே மோசமாக அழிஞ்சு போய் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் உண்மையிலே போர் நின்றதால் வந்து எங்களோட அழிவு நின்றது என்று கிடையாது. மாறாக அது மிகவும் அமைதியாக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த நிலைமைகளை நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம். அதை வெளிக்கொண்டு வருவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் இங்கே இருக்கக்கூடிய சிவில் சமூகங்களை போன்று ஒரு பலம் கிடையாது. அதைத்தான் நாங்கள் அடையிறதுக்கு விரும்புகிறோம். முழுவதுமாக தமிழர் வாழக்கூடிய பகுதிகளிலிருந்து இராணுவங்கள் வெளியேற்றப்பட்டு விட்டது. மக்கள் இப்போ நீங்கள் சொன்ன அடிப்படையில் நான் கேட்குறேன், அங்கே தமிழர்கள் அமைதியாக இருக்கிறார்கள், எந்த கட்டுப்பாடுகளும் அவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறது உண்மை இல்லையா? இன்றைக்கு இலங்கையிலே இராணுவத்தை எடுத்துக்கொண்டால் வந்து 20 டிவிஷன்ஸ் இருக்குது. அந்த 20 டிவிஷனில் 16 டிவிஷன் வடகிழக்கில் இருக்குது. சரி, நீங்கள் வடக்கே எடுத்துக்கொண்டால், வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் வன்னி பிரதேசம், வன்னி மாநிலம், யாழ்ப்பாணம் ஒரு குடாநாடு தானே, வன்னி மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் ரேஷியோ ஒரு 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 இராணுவ சிப்பாய்க்கும் சிவிலியனுக்கும் இடையில ரேஷியோ வந்து 1:2. 1:2. யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் 1:14. அப்போ இங்கே இராணுவம் அகட்டப்பட்டு இன்றைக்கு முன்பள்ளியல் மொண்டசூரிஸ் இராணுவத்துடைய சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸால் வழி நடத்தப்படுது. ஏண்டா ஒரு சின்ன கைக்குழந்தை பள்ளிக்கூடம் போகிறதுக்கு ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு இராணுவமயப்படுத்தப்பட்ட ஒரு சூழல். எப்படி கட்டித்தனமாக செய்கிறார்கள்டா, இராணுவம் நடத்துகின்ற முன்பள்ளிகளுக்கு சம்பளம் 30,000 உண்டு. கல்வி அமைச்சு நடத்துகின்ற முன்பள்ளிகளுடைய ஆசிரியர்களுக்கு வந்து 6,000. எந்த பக்கம் போவார்கள்? அப்போ முழு எடியூகேஷனை வந்து இராணுவமயப்படுத்தப்படுகின்றது. இன்றைக்கு அபிவிருத்தி வேலை நடப்பதாக இருந்தால், திருத்து வேலைகள் நடத்துகிறதாக இருந்தால், இராணுவத்துடைய கான்ட்ராக்டர்ஸ் வந்து மிக மலிவான ஒரு விலைக்கு வந்து இந்த விஷயங்களை செய்து விடுவார்கள் என்று அனைத்து வேலை திட்டங்களும் வந்து இராணுவத்திடம் தான் போகின்றது. எங்களுடைய மக்கள் 35 வருஷ போரில் இருந்து தலை தூக்கிறதுக்கு இருக்க அவர்களால் வந்து கம்பீட் பண்ண இல்லாமல் இருக்குது. என்னோட இராணுவம் வந்து வெளி சீப்பாக வந்து எல்லாத்தையும் செய்து முடிக்கும். இப்போ இந்த விதத்தில் வந்து எங்களோட மக்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பொருளாதாரத்திலேயும் வந்து எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு போர் முடிஞ்சதுக்கு பிறகு எங்கள் ஈழத்தமிழர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வேகம்
போர்க்காலத்தோட ஒப்பிட்டு பார்க்க வந்து அதே அளவு இல்லாட்டி அதுக்கு கூட கூட. ஸோ அமைதியும் விடுதலையும் பெயரளவுக்குத்தான், அது செயல் அளவில் இன்னும் இல்லை. மாறாக யுத்தம் நடைபெற்ற காலத்திலே சிங்கள மக்கள் வந்து குடியேறத்துக்கு மறுத்தார்கள் பயத்திலே. இன்றைக்கு அந்த பயமும் கிடையாது. அப்போ குடியேற்றங்கள், சிங்களமயப்படுத்துகிற வேலை திட்டங்கள், எங்களுடைய கலாச்சாரத்தை மாற்றி அமைக்கிற வேலை திட்டம் போர்க்காலத்துக்கும் கூட தீவிரமடைஞ்சிருக்கு. திருகோணமலை தமிழர்களுடைய தலைநகரம் என்று சொல்லக்கூடிய திருகோணமலையில் வந்து குச்சவெளி என்ற ஒரு பிரதேசம் இருக்குது வடக்கில். திருகோணமலைன்ற வடக்கு பிரதேசம். அதில் வெறுமனே 500 சிங்கள குடும்பங்கள் மட்டும்தான் இருக்கின்றன. வெறுமனே 500 சிங்கள குடும்பங்கள், 32 விகாரைகள், கோயில்களை இடித்து புதுசாக கட்டப்படுகின்றன. ஒரு சின்ன குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துக்குள்ளே இது நடக்குது என்றால் ஒட்டுமொத்த வடகிழக்கில் வந்து எந்த அளவுக்கு வேகமாக நடக்கிறதை நீங்கள் யோசித்து பார்க்கலாம். இப்போ வடகிழக்கிலேயே இதுதான் நிலைமை அப்படின்னா, மலையக தமிழர்களினுடைய சூழல் என்னவா இருக்குது? 100 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்களினுடைய பல கோரிக்கைகள் தீர்க்கப்படாமல் இருக்குது. அவர்களினுடைய சூழல் என்ன அங்கே? அதே தான். இப்போ இன்றைக்கு வந்து இந்த சூறாவளியால் பாதிக்கப்பட்ட முழுக்க வந்து மலையகம்தான். மிக மோசமாக வந்து மலையகம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் தமிழர்கள் தான் மோசமாக. அந்த மக்களுக்கு வந்து காணி உரிமை கூட கிடையாது. காணி உரிமை கூட வந்து 76 வருஷமாக வந்து நீங்கள் கொடுக்க இல்லை. சம்பளத்துக்கு வந்து இன்றைக்கு ஒரு நாளைக்கு வந்து சம்பளத்துக்கு வந்து சண்டை பிடிக்கிறார், போராட வேண்டி இருக்கு. சரிதானே? ஐநாவுடைய ஸ்பெஷல் ரெப்போர்ட்டோ வந்து மலையக மக்களுடைய நிலைமைகளை புரிந்து இது மாடர்ன் ஸ்லேவரி என்று அறிவிச்சிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு தான் இந்த சூறாவளி வந்து பாதித்தது. அந்த மக்களுக்கு காணி, அவர்கள் இப்போதைக்கு தங்கியிருக்கிற காணியிலே வந்து அவர்கள் வீடு கட்டப்பட்டு கொடுக்க முடியாது என்றும், புது காணிகள் இல்லாத இடத்துல வந்து நீங்கள் வேறு இடங்களுக்கு போங்கள் என்று சொல்கிற அளவுக்கு தான் நிலைமை இருக்குது. அந்த மக்கள் வந்து வடகிழக்கிலே வந்து வருவதற்கு வந்து கேட்குறார்கள். வடகிழக்கில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் அங்கே திட்டமிட்டு இருந்து வந்து வெளியேற்றப்பட்டார். சரிதானே? அவர்கள் அங்கே இருக்க முடியாத நிலைமையால் தான் வெளியில் போனார்கள். ஆனால் அது அவர்களோட காணி. ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் வந்து அவர்களுடைய முகவர்களை வைத்துக்கொண்டு அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய காணிகளை வந்து மலையக மக்களுக்கு வந்து கொடுங்கள் என்று சொல்லி வந்து கேட்க வைக்கிறார்கள். அப்போ வடகிழக்கு தமிழர்களுக்கு மலையக தமிழர்களுக்கும் இடையில மோதலை ஏற்படுத்துகிற வகையில் தான் செயல்படுறார்கள். அவர்கள் வந்து வடகிழக்கில் குடியேறதா இருந்தாலும் அது வடகிழக்கில் இருக்கக்கூடிய தனியாருடைய காணிகளை பறித்து மலையக தமிழர்கள் குடியேற்றுறார்கள். ஆனால் அரசு காணியை வந்து சிங்கள மக்களை குடியேற்றுறதுக்கு தான் பயன்படுத்துகிறார்கள். இந்த அளவுக்கு வந்து ஒரு உத்தியாவே இருக்கு. ஒரு பக்கம் ஈழ தமிழர்கள், தமிழக மீனவர்கள் இடையில பிரச்சனை, அதே போன்று அங்க வடகிழக்கு மலையக தமிழர்கள் இடையில ஒரு பிரச்சனைங்கிறத அவங்க அது விரும்புறாங்க. மாற்று கருத்து இல்லை, அதில் மாற்று கருத்து இல்லை. அதால தான் நான் சொல்றேன், இதே நாங்கள் எங்கட வீட்டை திருத்தாட்டி, நாங்கள் எங்கட பிரச்சனையில நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து நாங்கள் தீர்த்து கொள்ளாட்டி, அது மலையக தமிழர்களுக்கும் வடகிழக்கு வாழ் தமிழர்களுக்குமாக இருக்கலாம், இல்லாட்டி ஈழத்தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர் மக்களுக்குமாக இருக்கலாம். நாங்கள் அதை திருத்தாட்டி இறுதியில் அழிகிறது முதல் ஈழத்தமிழர்கள் தான். அதெல்லாம் மாட்டு கருத்து. நிச்சயமா அது அந்த வகையில் இந்த புதிய அரசமைப்பு சட்டமும் அதில் இந்த கூட்டாட்சி முறை அப்படிங்கிற கோரிக்கையும் நிச்சயம் ஒரு வலு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். புதிய அரசமைப்பு சட்டம் குறித்தும் இலங்கையில் தமிழர்களினுடைய தற்போதைய நிலை குறித்தும் பல்வேறு விவரங்களை எங்களோடு இந்த நேர்காணலில் பங்கேற்று பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.